நாளை காலையில போக வேண்டும். போனால் போறாது. வேற கொடிமரம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சந்தன மரமா இருக்கணும். சந்தன மரம் தான். அடியா ஆமா 80 முளம் இருக்கணும். நீளம் உண்டு உண்டு. அதுல ஒதுங்கி வளர்ந்த மாதிரி இருக்கணும். ஒடுங்கிதான் இருக்குது ஐயா மரம். நம்ம அதுக்குதான் வளர்த்து வச்சிருக்கோம். எந்த இடத்தையும் இப்படி இருக்காது. கொப்போ கணுவ ஒண்ணு விரியல்ல, நேரம் வளர்ந்த மரம். வெற்றிவா என்று சொல்லி அந்த கொத்தருக்கு ஆளை விட்டா சந்திரகுப்தன் அரண்மனைக்கு வருகிறான். எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அரண்மனைக்கு வந்து சேருகிறான். ஆமா அங்கே சேர்ந்து சாப்பிட்டு விட்டு உறங்கினார்கள். அப்போது 12 மணி அளவில் அவனுடைய மனைவி ஒரு கனவு காணுகிறான். இந்த சந்திரகுப்தனுடைய மனைவி. அவளுக்கு வேற வேலையே இல்ல. கனவு எப்படிப்பட்ட கனவு தெரியுமா? பந்தரங்கும் வேலையிலே சந்திரகுப்தன் தேவியாவள் மங்கெல்லாம் ஒரு கனவு கண்டு மன்னவனை தட்டியாளோ பேரா மன்னவனை தொட்டி அழுத்தினா என்ன பேசி கொண்டு வந்தேன் வடமலைக்கு நீங்கள் போக வேண்டாமன்னவரே உங்களை வடமலைக்கு நீங்கள் போக வேண்டாம். மன்னவரே உங்களை போக வேண்டாம் என்று சொல்ல கொடியே நீதானோ விஸ்தாரத்தில் பணி தானோ இந்திரையோ கண்டகனா உண்டோ திரையோ கண்டகனா உண்டோ திரையோ கண்டகனா உண்டோ என்றிரவு நித்திரையோ என்கணிலே கண்டகனா இப்படி ஒரு நாளும் கண்ட அப்புறமாய் பேசுவதும் இல்லை. இப்படி ஒரு நாளும் கண்டதில்லை. அப்புறமா பேசுவதும் இல்லை. எரோ நாளி பால் கறக்கும் பசுமும் இளங்கன்றுமா எங்கேயாது பட்டு வீழ தூங்கிய தலையறவோ கண்டு எங்கினாலும் பட்டு விழ தூங்கி தலையறவோ பட்டத்துக்கு பெரிய யானை ஒற்றகம்பல் மதகரிய பட்டு வீழ கண்டேனே அதறிய இருந்திடவும் கண்டே பட்டு வீழ கண்டேனே நான் பட்டு வீழ கண்டேனே ஆசை மன்னா என்னையா நீங்கள் வடமலைக்கு மரமற்று போவதற்கு மணியக்காரனிடத்திலே விடை வாங்கி வந்தீர்கள். அது எனக்கு தெரிகிறது. நீங்கள் மரமற்ற போக கூடாது. என்ன சொல்லுகின்றாய் அம்மா? போனால் ஒருவரும் தெரிய வர முடியாது. அடே அப்பா, ஏனென்றால் நம்ம பட்டத்து யானை இருக்கு பாருங்க, திடீர்னு நின்றது பட்டு விழுந்து போயிடுச்சு. ஓஹோ, யானை இறந்து போச்சு. ஆமா, கனவுல தானே இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வயசான யாராவது போயிருக்கும். சரி இருக்கட்டும். முற்றத்துல இந்த முருங்கை மரம் 3 துண்டா முறிஞ்சு. ஆமா, முற்றத்துல யாருமே முருங்கை மரம் வைக்க கூடாது. இத நானே வெட்டணும்னு நினைச்சேன். முருங்கை வளர்த்தி கூடனாதான் காய் நீளமா இருக்கும். முறிச்சுதான் வளர்க்கணும். ஆமா, அதனால வெட்டுப்பட்டதுல ஒரு குறையில 3 துண்டாட்டா முறிஞ்சு. ஆமா, ஒரு துண்டாட்டு போனேல குழப்பம். சொற்பனம் கண்டேன்னு சொல்றேன். ஓ, சொற்பனத்துல. சரி, இதெல்லாம் சாத்தியம் ஆகாது. நீ கவலை இல்லாம தூங்கி போய் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு என்ன தூக்கத்தை எழுப்புறீங்க? பொம்பளை வார்த்தை கேட்கலாம். இடைஞ்சல் வருவனுக்கு சொல்லுங்க. இடைஞ்சல் வந்தாலும் குடஞ்சல் வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன். நீ முதல்ல தூங்கம்மா. இப்படி மீண்டும் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன? காலத்தில் கிடக்கும் தேர் மாங்கிலியும் காலில் போடும் தண்ணில் மேல கண்டு
செய்திய மறக்கிடவோ இல்லையே தாலிகிறார் தான் விழவோ கண்டே தாலிகிறார் தான் விழவோ போக வேண்டாம் மன்னவர் பொன்னுயிரை மாளாதே பொன்னுயிரை மாளாதே போராக்கால் மீண்டு வர மாட்டாய் கொல்லாத சுடலை மாறல் போனாக்கால் மீள வர மாட்டாய் கொல்லாத சுடலை மாறல் பஞ்சவர்க்கு ஐந்து மூர்த்தி பாவிந்தூர் யோதிரம் என்றவாதை உண்டு அச்சந்தென்னி சுடலை ஐயா உண்டு பலிகாரம் விட்டவாதை உண்டு பச்சை திண்ணே சுடலை மாடல் உண்டு ஆசைமன்னா என்ன நீங்கள் போய் விருதா உயிரை கொடுக்காதுங்க அப்படி என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தா சொற்பனம் உண்மைதான் இடையே சொல்ற சரியாத்தான் இருக்கலாம் நாளைக்கு நான் மரமற்ற போல என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் அந்த மணிக்காரன் எல்லாம் தலையை எடுத்து விடுவான் அதை விட நமது முருகபெருமானுக்கு அந்த மரமற்ற போறதுல மாண்டு விட்டா உமோசனம் கிடைக்கண்டி உண்மைதான் அதனால கவலைப்படாதே என்று சொல்லி நேரம் விடிந்ததும் எல்லோரும் சந்தோஷமாக கொடிபுறப்பட்ட புறப்பட்டார்கள் கோடி நரந்த கொத்தம்மர் சேரவே கோவில் வாசல் முகப்பது தண்ணிலே திறம்பல் வருங்கொத்தமார்கள் தான் சொல்லவே பெரியோரை கேளுமே ஆண்டி கொத்தேனும் பாண்டி பெருமாளோ அழகிய நம்பி வேலாயுத கொத்தல் சுப்ப சூரிய மாணிக்க கொத்தனோ சூதோடே இருளம் வேலாயுதல் மத்த எட்டு உறங்குற பங்கரேனாக கொத்தனோ இப்படியாக கூடின கொத்தல்மார் நல்ல வண்டி உண்டாக்கினார் கோவிலில் வண்டி உண்டாக்கினார் வண்டியில் கட்டும் 14 வண்டி உண்டாக்கியே அன்புடானாக தானுமே சேர்த்தனர் வண்டியில் கட்டும் வகைவகையாய் உரைக்கிறேன் கேளுவே வகைவகையாய் உரைக்கிறேன் கேளுவே ஆடி கொத்தன்மார்கள் சந்தோஷமா புறப்பட்டு தாசிமார்கள் ஆடி வர நட்டுவர்கள் கொட்டி வர கூத்தாட்டமும் கோலாட்டமும் மன சந்தோஷம் புறப்படுகிறார்கள் கொடிமரம் கொண்டு அதுக்கு 14 வண்டி உண்டு பண்ணினார்கள் 14 வண்டி உண்டு பண்ணி அந்த 14 வண்டிக்கும் மாடு கட்ட வேண்டும் பாருங்க அந்த மாட்டுகளுடைய வரலாறு எங்க எழுதி வச்சிருக்கிறோம் எங்க இடத்துல மட்டும் ஒருவனுக்கு 2 மாடு தானா 13 வண்டி கூட்டு வண்டியா 2 மாடு ஆமா 28 மாடு அதுல பேர் எழுதி வச்சிருக்கான் பாத்துக்கணுங்க அதனால அந்த 26 மாடு அவன் வெட்டிக்கிட்டு 2 மாடு வச்சிருக்கான் அதனால அப்படி நினைக்காதுங்க 28 மாடு உண்டு 2 மாட்டு வண்டியில தான் கொண்டு வந்தது 16 வண்டி ஒழுங்கொழுங்கா போகும்போது கொடிமரம் வைக்க முடியாதுங்கிற அவன்கிட்ட கேட்டதுக்கு அவனை கொல்லத்தான் செய்யணும் என்ன செய்கிறது கொடிமரத்தை தூக்கி வண்டியில வச்சுட்டு போக முடியாதா அப்படி வண்டியை சேர்க்கா விட்டு கொடிமரம் வைக்கலாம் அப்படி சொல்லி இந்த வண்டிகள் எல்லாம் மூலி சம்பன்கடா முட்டையும் கோழிக்கும் பன்கிடா வெட்டினர் முட்டையும் மக்காடை முட்டையும் நல்ல முறக்காலை கூட்டமோ நல்ல முறக்காலை கூட்டமோ
இப்படி 28 மாட்டையும் கொண்டு 14 வண்டியில பூட்டி அடி மரண கால மாடு பார்த்துடுங்கண்ணே. ஆமா அழகான மாடுகளை பூட்டி வண்டி வந்து கொண்டே இருக்கிறது. எங்க வருகிறது? வடமலை காவுக்கு வரணுமே. ஆமா, அப்படி கொடிமரம் பார்க்கணும் பாருங்க. வாரது சாதாரண காரியம், மலையில வரணும். அதற்கு வண்டி போறதுக்கு இடம் வெட்டினார்கள். ஆமா, ராஜாக்க காலம் இல்லவா? சரி, இங்க எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி அந்த திருச்செந்தூர் வேலிருந்து மலையோரம் வந்து சரி கொடிமரம் நிக்கிற இடம் வர அப்படியே மலையோரத்தில் அப்படி கல் வெட்டினார்கள். கல் வெட்டி அது ஒரு பாதையாக உண்டு பண்ணி விட்டார்கள். சரிதான். அந்த பாதையில வண்டி எப்படி வருகிறது தெரியுமா? வருகின்றது. வண்டி பாதையினாலும் கொத்தன்மார் கூட்டம் வரதை கண்டு மனமகிழ. வண்டி பாதையினாலும் கொத்தமார் கூட்டம் வரதை கண்டு மனமகிழ. சிங்கம் போல் என்று மாடமலை காவிலே திறந்திரு கோடி மாட சுவாமி. திறங்கோட கோடி மாட சுவாமி. சங்கீதம் பாடுவா சல்லடம் போட்டு சல்லடமா ஓட்டும் கச்சைகள். அது சல்லடமாம் கலங்கச்சைகள். கச்சைக்கும் மேலே மாடிரு ஆடிடு கன்னிமார் பெண்கள் கூறவையிடு. கன்னிமா பெண்கள் கூறவையிடு. நிச்சயமாகவே வண்டி வருகிறது நீய துணை செய்வ சத்தியம்மா. நிச்சயமாகவே வண்டி வருகிறது நீய துணை செய்வ சத்தியம்மா. சத்திய கொம்பிட்டு விஸ்தாரமாக யாரும் பலன் சொல்வ காரணமா. நானும் பலன் சொல்வ காரணமா. அப்படி அவ ஏற்றதொரு வெட்டியும் சட்டையும் அவளும் இறங்குவோம் துப்பியும் தானடிந்து என்றையும் குப்பையும் தானடிந்து 5 மணி வல்லம் கையில் எடுத்து ஆனாலகம் எங்கள் சுடலை ஐயா. 5 மணி வல்லம் கையில் எடுத்து ஆனாலகம் மாதம் சுடலை ஐயா. நல்லடம் தொப்பையும் மணியன் கொண்டு தானே உல்லாசம் கொண்டிடுவா. தானே உல்லாசம் கொண்டிடுவா. இந்த வண்டி வருகிற சத்தம் சுடலை ஐயா கேட்டது. தாயே பிரம்மராஜ சத்தியம்மா, நாமல் நினைத்தது நடந்து விட்டது. உண்மைதான். வண்டி வருகிறது என்று அவர் உல்லாசமாக எழுந்தார். வேட்டி சட்டை ஆவணம் ஆடையெல்லாம் அணிந்தார். அடுத்த தலையிலே குல்லா கட்டினார். ஒரு கையில ஒரு 5 மணி வல்லையம் எடுத்தார். ஒரு கையில பொந்து தடி எடுக்கிறார். ஒரு வாழ் எடுத்தார். அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கப்பட்ட நேரத்தில் அவர் அங்க சந்தோஷமா இருக்கிறார்கள். இந்த கொத்தன்மார்கள் எப்படி வருகிறார் தெரியுமா? இன்னிசை பாடிய அத்தங்கரை வழி அவ ஏறி திருநெல்வேலி ஊரு விட்டு பாடிய அத்தங்கரை வழி ஏறி வருகிற ஊரையிலே கொத்தார வண்டியும் மாடு கீழாக்களும் கைரோட வீரல்லூருக்கு தக்கே வேறனை ஒருத்தி கட்டி திசை விட்டு உனக்கு திசையா செய்யலையா அம்மன் கோவில். செய்யலையா சக்தி அம்மன் கோவில். அம்மா பொன்னம்மா நாட்டது அம்மா அறுமுக வடி வேலவர். அம்மா பொன்னம்மா நாட்டத்து அம்மா அறுமுக வடி வேலவர்க்கு. நல்ல நாள் கொண்டு வாடாமலை காவில நாங்கள் கோடி மரம் வெட்ட போறோம். நல்லதான் வண்டிய வடமலை காவில நாங்கள் கோடி மரம் வெட்ட போறோம். நல்லதர் பேய்களும் பூத பிசாசுகள் வந்தனை காமலே காத்தருள்வார். நல்லதர் பேய்களும் பூத பிசாசுகளும் வந்தரலாமலே காத்தருள்வார். காத்தருள்வாய் என்று சோத்திரம் சொல்லி கட்டுடனே அவர் வழி நடந்தார். காத்தருள்வாய் என்று சோத்திரம் சொல்லி கட்டுடனே அவர் வழி நடந்தார். நடந்து நல்ல கொத்தன்மான் எல்லோரும் வாழும் செறி முத்தையன் காவில் வந்தாரே. இப்படி இந்த கொத்தன்மார்கள்லாம் வண்டியை கூட்டிக் கொண்டு அப்படி அழகான ஆராட்டு பாட்டெல்லாம் பாடிக்கொண்டு தாசிமார்களெல்லாம் கூத்தாட. ஏன்னா ஏற்றம் மலையில ஏறில போனோம். அது உல்லாசமாக பாடிக்கொண்டு போனாதான் போக முடியுமா? அதுக்கே ஒரு கவி பாட்டு வைத்திருக்கிறார். சரி, அதான் கிராமிய கலையில அது ஒரு சிறந்த கலை. அந்த கலையில அப்படி ஏறேறம் ஒரு கலை தான் பாத்துருங்க. பாடி பாடி போனா அவங்களுக்கு நட தெரியாது. அதனால கும்மி பாட்டு பாடுவாங்களாம் பெண்கள். சரி, தில்லாலங்கடி தில்லாலோ தில்லாலங்கடி தில்லாலோ தில்லாலங்கடி தில்லாலம் தில்லாலங்கடி தில்லாலோ. இப்படி சில பெண்கள் கும்மி பாடுவார்களா, சில பெண்கள் நாட்டியம் ஆடுவார்களா. அந்த இசையோடு ஆனந்தத்தோடு வழி நடந்து வருகிறார்கள். வந்தது சாதா எங்க வந்து சேர்ந்தார் தெரியுமா? திருநெல்வேலி கடந்து நாட்டாட்சி அம்மன் கோவில் விட்டு
அந்த ஏறல் பாதைக்காக சரி எங்கே வருகின்றார்கள்? மலையோரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அதான் கேட்டேன், இந்த திருநெல்வேலி பக்கத்திலே இருக்கிறது எங்கெல்லாம் ஏறல் நாட்டாத்தியம்மன் கோயில், அந்த அம்மட்ட தான் இவங்களும் வேண்டுகிறாங்க. அம்மா, நாங்கள் முருகனுக்கு மரவெட்ட போகின்றோம், எங்களுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது என்று நேர்ந்து கொண்டு ஒவ்வொரு மலையா கடந்து சொரிமுத்தையன் கோயில் காவல் வந்தாங்க. அந்த சொரிமுத்தையா இருக்கப்பட்ட இடம் ஒரு நல்ல இடம். சரி, அந்த காவல் பற்றி அப்படி பண்டுள்ள புலவர்கள் எவ்வளவு வர்ணனை எழுதி வைத்திருக்கிறா தெரியுமா? கேளுங்கள். சரி முத்தையன் காவடு சோலை சுனை பங்கிடு ஆறும் கயமோ, சரி முத்தையன் காவடு சோலையில் சுனை பங்கிடு ஆறு கயமோ, வந்தது போலே இருளும் வான்கதிரும் மறைகிற மறைவோ, வந்தது போலே இருளும் பலை வண்டிகள் கூடுற கோவம், மயில் ஆடிய இதழும் கொக்குகள் வந்தடைகிற தனமோ, ஆடிய மயிலும் கொக்குகள் மந்திகள் கொட்டுற தலமோ, கடுவாய் போல அலற அலறும் மந்திகள் கொட்டுற தலமும் குயில் மந்திகள் போகிற அலறும், அந்த கோடி மறந்த அசைகிற அசவை கண்டு, அந்த கோடி மறந்த அசைகிற அசவை கண்டு, அவருடைய சொல்லடம் பகட்டு ரபகட்டை கண்டு, சொல்லலம் கண்டு அகத்தீர பகட்டை கண்டு, இந்த கோடி மரத்தை வெட்டவே வேணும் என்றார், இந்த கோடி மரத்தை வெட்டவே வேணும் என்றார், வெட்டவே வேணும் என்று வாச்சி ஒளி எடுத்தார், வெட்டவே வேணும் என்று வாச்சி ஒளி எடுப்பார், வாச்சி ஒளி எடுத்து வரிகளில் தீட்டிடுவாரா, வாச்சி ஒளி எடுத்து வரிகளில் தீட்டிடுவாரா, வரிகளில் தீட்டு வந்த கொடிமரத்தை கண்டாரு. எப்படி சொரிமுத்தையன் காவில வந்தார்கள். அந்த சொரிமுத்தையனுடைய வரலாறு, அந்த மலை காவில உள்ள வரலாறுகளை பக்குவமாக பலவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதான் ஏட்டுக்கதை என்ற இந்த ஏட்டுக்கதை இப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த ஏட்டுக்கதை செய்தவராக பாட வேண்டும். அந்த இடத்தை கண்டவுடனே அந்த கொடிமரம் பக்கத்துல வந்து சேர்ந்தார்கள். நம்ம ஐயா சுடலை ஐயா அங்க ஆதாளியோடு இருக்கிறார். வாங்க வாங்க, விளையாட்டுக்கு நேரம் வந்து விட்டது என்று ஆனந்தத்தோடு பொந்து தடி கையில் எடுத்து நிற்கிறார். அந்த நேரத்தில் ஒத்தன்மார்கள் அந்த கொடிமரத்தை எப்படி கண்டார் தெரியுமா? கொடிமரம் போன கொத்தன்மார்கள் யாகதேசம் 60 பேர்ல ஒரு 50 பேரா போயிட்டான். இந்த 10 பேர் தான் மெஞ்சினான். இந்த 10 பேரும் ஓட்டம் நடைமாக ஓடி எங்க வந்து விழுந்தான் தெரியுமா? எங்கய்யா? சொரிமுத்தையன் கோயில்ல வந்து விழுந்தான். அடே அப்பா, சொரிமுத்தையா என்னையா சொன்னாரு? சொரிமுத்தையன் சொல்றாரு, எப்பா இனி இந்த கொத்தன் மரங்களை நீ கொல்லவே வேண்டாம், இந்த சொரிமுத்தையன் காவல வந்து அடைக்கலன்னு சொல்லிட்டு எங்க எல்லோரும் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாங்க, அதனால கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், ஆகையால நீ திரும்பி போயிருன்னு சிவசுடலம் ஆடங்கிட்ட சொரிமுத்தையன் சொல்றாரு. வேற ஒண்ணும் சொல்லலையா? வேற முன்னமே பூசை தரமாட்டேன்னு சொன்ன அவர் தானே இருக்குமில்ல, அந்த வார்த்தைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, நீ கவலைப்படாத, உனக்கு நான் முதல் பூசங்க தருவேன் அப்படி என்று அதற்கும் சம்மதம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, வேற நீ நிற்கிற கொடிமரம் இப்போது திருச்செந்தூர்ல இருந்து விட்டு வருவார்கள், சந்தோஷமா கூட சென்று நீ முருகனிடத்துல பூசை வாங்க என்று கட்டளை விடுகிறார். அந்த வார்த்தையை கேட்ட சுடல் ஐயா, கொடிமரத்து மூட்டிலே 21 மாடன்மார்களும் பிரம்மராக்கு சத்திய அம்மையும் அங்கே இருக்கிறார்கள். இந்த 10 கொத்தன்மார் என்ன செய்யறார் தெரியுமா? செய்கின்றார். தப்பி ஓடி போனவர்கள் நகரமது ஆற்றாமல் தப்பி ஓடி போனவர்கள் அகரமது காட்டாமல் நாள் விடிந்த போது செலவு தாண்டிட்டு மற்ற நாள் விடிந்த போது மகிழ்ந்து கொத்தன்மார் எல்லோரும் சொரிமுத்து ஐயனிடம் அந்த ஐயனிடம் உமையுடன்
பத்தி ஐயா நீடம் அவர் பெருமையுடன் வரவாங்கி திருச்செந்தூர் பதிதனிலே முருகனுக்கு திருச்செந்தூர் பதிதனிலே அந்த பதிகடிலே சிறப்புடனே வாராரையா திருச்செந்தூர் பதிகடிலே சிறப்புடனே வாராரையா திருச்செந்தூர் வந்தபோது திருச்செந்தூர் வந்தபோது சொல்லுவாராம் கொத்தல்வார்கள் சொல்லுவாராம் கொத்தமார்கள் கொடிமறந்தாய் வெட்டுவதற்கு வெட்டுவதற்கு மனமுடனே அனுப்பி வைத்து வெட்டுவதற்கு வெட்டுவதற்கு அதை குணமுடனே அனுப்பி வைத்து நேரம் முடிந்தது. ஆமாம் சொரிமுத்தையனை வணங்கிக் கொண்டு அப்படி அந்த கவலை எல்லாம் விட்டார்கள். சரிதான். இறந்தவனை என்ன செய்ய முடியும்? இறந்தவரை கிளத்தம் போட முடியும். ஒரே தவிர காற்று நரிகள் தான் எழுதிட்டு போக முடியும். அத்தனை பேர் துண்டு துண்டா கிடக்குறாங்க. அப்படி அதை எதிர்பார்க்க கூடாது. சரிதான். நம்ம சாமிக்கு முருகனுக்கு கொடி மரட்டணும். ஆமா என்ன எப்படி வட்டிடலாம்? கண்டிப்பா ஓனம் போட்டோம். ஆனா சந்திரகத்தம் பிழைச்சுக்கிட்டான். ஆமா கனவு கண்டாலே முருகன் மேல எல்லாம் பக்தி ஐயா. அவனுடைய மனவன் அவன் தலைமையில 7-10 பேர் மிஞ்சினார்கள். சரி அங்க சொரிமுத்தையன் காவை விட்டு திருச்செந்தூர் முருகன் பக்கத்து சன்னிதானம் வரும்போது அந்த மணியக்காரம் இடத்துல சொல்லுகின்றார்கள் மாறும் ஐயா மணியக்காரா மணியக்காரா வார்த்தை வந்து சொல்ல கேளும் கொடிமரம்தான் வெட்டுவதற்கு போனதுவோ வந்ததுவோ கொடிமரத்தை வெட்டினோமே வெட்டினோமே உண்ட சுடலையே வெட்டினோமே உண்ட சுடலை எல்லோரையும் கொன்று விட்டார். இப்போது என்ன நாங்கள் கொஞ்சம் நல்ல பேராக எல்லோரும் பிழைக்கு வந்தோம். 50 கொத்தல் மாறி அழிந்து போனார் மலைதனிலே. கொத்தல் மார்கள் அப்போது கொத்தல் மார்கள் அழிந்து போனார் மலைதனிலே. ஐயா கொடிமரம் போன செய்தி சொல்லணுமா? அப்படி போனது சரிதான் உண்மை. போன இடத்துல கொடிமரத்தை கண்டுவிட்டோம். ஆமா நீங்க என்ன மரம் சொன்னீர்களோ அந்த மரம் ஒண்ணு நிக்கிறது. கரெக்டா 80 முழம் சந்தன மரம். அடே அப்பா அந்த கொடிமரம் வெட்ட வேணுமானால் அப்படி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? கருங்கிடா கருங்கோழி ஆமா கடுக பொங்க பானைகள் செஞ்சாவல் வெளியே கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வெளிகள்லாம் கொடுத்து மாயாண்டி சுடலைக்கு பூசை போட்டு அந்த கொடிமரத்தை வெட்ட முடியலை, வெட்டவே முடியாது என்றார். அந்த வார்த்தையை கேட்ட அந்த தலையாரிமார்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு வேண்டிய சாதனங்களை ஏற்றி அந்த வண்டியிலே பாறை ஏற்றுகிறார்கள். என்ன சாதனங்கள்லாம் என்ன சாதனங்கள்லாம் என்னென்ன சாதனம்னா வண்டியில ஏத்தக்கூடியது மரம் மட்டும் ஏத்தணும். அம்மா நீங்க கொஞ்ச நாளா கோயிலுக்கு பூசை வச்சீங்க. கோழி எல்லாம் வெளி கொடுத்திருந்தல ஐயா. ஆமா அதெல்லாம் சுடல தின்னுட்டு போக மாட்டாரு. கொடுக்கல என்னமத்தான் கொடுக்கணும். நீங்க கோயில்ல பூசை வச்சீங்க இல்லையா? ஆமா முதல்ல என்ன படைப்புகள் எல்லாம் போடுறேன்னு தான் கேட்டேன். தெரியாம கோயில்ல நான் பூஜை வைக்கலையே. அப்படியா? ஆமா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீ வைத்த பூசை இல்லைன்னு சொல்லாத. அப்படி அந்த என்ன சாதனம் எல்லாம் கொடுக்கறா தெரியுமா? என்ன? வாழை இலை, பழம், இளநீர், பாக்கு, வெற்றிலை இத்தனையும் படைத்து வாங்கி வண்டியில ஏற்றிக்கொண்டு வண்டியில ஏற்றிக்கொண்டு குத்தல்மார்கள் கொத்தல்மார்கள் காவு விட்டு வழி தானுவார வடமலையும்
சாதனத்தை கொண்டு வந்த சாதனத்தை நம்முடனே இறக்கி வைத்தார். சாதனத்தை நம்முடனே அவர் இறக்கி வைத்தார். கொடிமரத்து மூடதிலே குணமுடனே தாறு வைத்து மலையிலானீர் வெத்திரமாக்கு தண்ணீரை துளைத்தார். மாலையிலே விளைப்பித்தார். வெத்திரமாக்கு மனம் வைத்தார். பெரிய படப்பு போடுகிறார். மலை போல விடமிட்டு இந்த மலை போல படப்பிட்டு சுடலை மாடனுக்கு பொங்க பானை பொங்கி விட்டாரு. பொங்குலை சாத்தி விட்டாரு. கருங்கிடா கருங்கோழி கருங்கோழி அதிக பொங்க பானையோடு பூசையதை எத்து விட்டார். பூசையதை எத்து விட்டார். உண்மையுள்ள சுடலை ஐயா பெருமை உள்ள சுடலை ஐயா மடமடன்று கமிழி சத்தம் மடமடன்று கமிழி சத்தம் சொல்லுவார். இப்படி மலை போல படப்பு போட்டு பொங்கப்பானை பொங்கினார்கள். பொங்கப்பானை பொங்கி பொங்கி வருகிறது. குறவை விட்டார்கள். எப்படியா குறவை விட்டார்கள்? குறவை பெண்கள் தான் விடணும். 3 குறவை சத்தம் போட்டார்கள். பானை பொங்கல் இந்த ஒரு பொங்கலும் உலகம் பூரா இப்ப ஆண்டவனுக்கு நடக்கிறது. கொடிமரத்துல போட்டார்கள் பொங்கல். உலகம் பூரா சுடலை ஐயாவுக்கு இந்த பொங்கல் நடந்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பூக்குலை சாத்தினார்கள். பூக்குலை ஏற்கனவே சாத்தியா வச்சிருக்க. இந்த பூக்குலை நம்ம கமுகங்குல இருக்கு பத்தியா, அது ஆண்டவன் சாத்தி இருக்கும். நம்ம பூலவத்தில் அப்படிதான் ஆற்றவர சாமி வராத கோயில்ல அந்த பூக்குலை எடுத்து பானை பொங்கல உடனே அதுக்கு முக்கி 3 நேரம் பூடத்துல வைத்து வைப்பார்கள். அதான் பூக்குலை சாத்தினார்கள். அங்கும் ஆராசனை வரவில்லை. கமிழி சத்தம் கொடுத்தார் ஆண்டவன். அந்த பானையில முக்கி அந்த கொலையை கொண்டு படப்பிலே சாத்தினார்கள். கருங்கடா கொண்டு விட்டார்கள். கருங்கடா உடனே விட்டு கொடுப்பான், கொடுக்க மாட்டான். கருங்கடா உணவு கொடுக்க வேண்டும். தண்ணீர் விட மாட்டார்கள். தண்ணீர் விடாமலே கிடா 4 காலம் பூட்டங்கால் வைத்து அப்படி உணவு கொடுக்கும். எங்களிடம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே பிரகாரம் கிடாயை கொண்டு விட்டவுடனே கிடா உணவு கொடுத்தது. சரி மாடசுவாமி ஏத்து விட்டார். கருஞ்சாவல் கருங்கோழி எல்லாம் வெட்டி வெளி கொடுத்தார்கள். அந்த கொடிமரத்து மூட்டிலே திருச்செந்தூர் பக்தர்கள் கொடுத்து உடனே சந்தோஷமா மாடசுவாமி ஒதுங்கி நின்றார். கொடிமரத்தை வெட்ட வேணும் என்று இந்த கொத்தன்மார்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? சந்திர கொத்தன் தான்மைகள் கொடிமரத்தை வெட்டுவார். உடனே எல்லோரும் விழுந்திடுமார். முளமதுதான் இருந்ததையா கொடிமரம். சந்தனவாள் மரமதையா நானே வண்டி மீது இந்த கொல்ல கொடிமரத்தை அழகு வண்டிய பாறை திருச்செந்தூர்
14 வண்டியிலையும் அந்த கொடி மரத்தை அப்படி ஏற்றுவதற்கு முன்னே அளந்தார்கள். முளக்கோல் கொண்டு வைப்பாங்க. அந்த முளத்துக்கு சரியா 80 முளம் சந்தன மரம். ஒரு கணுவும் தட்ட வேண்டாம். அப்படி நேர்மையாக நின்றது. அந்த கொடிமரத்தை வண்டியில பாறையேற்றி இந்த 14 வண்டியிலும் சந்தோஷமாக அந்த வண்டி புறப்படுகிறது. சரிதான். அப்போ சந்திரகுப்தனுக்கு மட்டும் ஒரு உல்லாசம் வந்தது. அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? அவர் ஒரு லேலேல பாட்டு பாடுகிறார். லேலேலோ கொடிமரத்தை கொண்டு சேர்த்து விட்டார்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு. சரிதான். அந்த கொண்டு வந்தார். வந்து சேர்ந்ததும் இந்த கொடிமரம் எப்படிப்பட்ட மரம்? சந்தன மரம். இந்த கொடிமரத்தை எங்கே நாட்ட வேண்டும்? முருகன் முன்னே நாட்ட வேண்டும். ஆமா. இன்றைக்கும் பாருங்கள், திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்தில் முதலாவது மரம் நிற்கிறது இந்த மரம் தான். அதுக்கு அங்க நிற்கிறது வேறொரு அம்மா, விழுப்புகார அம்மா அங்க இருந்து விட்டது. ஆமா. கடல்ல வந்து சேர்ந்தது அந்த மரம். இந்த கொடி மரத்தை கொண்டு நாட்டு முன்னே அங்க எப்படி பூசை போடுகிறா தெரியுமா? மலை போலே படப்பையிட்டு சுவாமி பரப்பு வைத்த வீடு கருங்கோழி புதுமையுடன் வழி கொடுத்தார். கொடிமரத்தை நாட்டி விட்டார். முருகனுக்கு கொடிமரத்தை நாட்டி விட்டார். முருகனுக்கு கொடிமரத்தை மூடதிலே என்றென்றும் காவலாக இருந்து கொண்டாரம் தையிடம் இப்படியே சுடலையா இருக்கும் அந்த நாளையிலே இப்படியே இருக்கும் அந்த நாளையிலே கன்னியாகுமரியிலே அவளவள் சுடலையா பகவதியார் வாசலிலே வந்து பூசை உண்டார். மந்திரவாதிகளை கொன்று விட்டார். எல்லோரை காத்தி விட்டார். உண்மையுள்ள சுடலையா உலகமெல்லாம் பூசை உண்டார். உண்மையுள்ள சுடலையா சிவலிங்க உலகம் தாளிடமதி உண்மையுடன் பூசை உண்டார். சேர்ந்த மக்களுக்கு குற்றம் வராமல் உடனே காத்திடுவார். உண்மையுள்ள சுடலையா இசைக்கியம்மை எழுது உள்ள சுடலையா நல்ல முகமாக ஆண்டி பூஜை உண்டு கொள்விருந்தாரே.